ಹಾಯ್ ಸ್ನೇಹಿರಿಯೇ. ஆகாஷ்வாணி 720 கிலோஹெட் 101.4 பண்பலையில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இயற்கையுடன் இயைந்து நகர்ப்புற இயற்கை விவசாயி கல்பனா மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம நேர்முகம் பேச இருக்கோம். ஸோ அவங்க யாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க கர்மவீர் சக்ரா விருது பெற்ற ஒரு நபர். இந்த கர்மவீர் சக்ரா விருது யாருக்கு கொடுப்பாங்க, எதனால கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட கூட்டமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் கன்ஃபெடரேஷன் ஆஃப் NGOs, இது ஐக்கிய நாடு சபைகளால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டமைப்பு ஒவ்வொரு வருடமும் சமூகத்துல நல்ல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துற மக்களுக்கு கர்மவீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை கொடுத்து அவங்கள சிறப்பிக்கிறாங்க. அந்த கௌரவத்தை பெற்றவங்க தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விருந்தினரா வந்திருக்காங்க, கல்பனா மணிவண்ணன் அவர்கள். நம்ம விருந்தினர் அந்த அவார்ட் பெற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்க ஒரு நகர்ப்புற இயற்கை விவசாயி. அது மட்டும் இல்லாம தான் செஞ்சுட்டு இருக்க விஷயங்களை எல்லாருக்குமே அவங்க சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விவசாயின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இவங்க நகர்ப்புற இயற்கை விவசாயி, அதாவது சென்னையில இருக்காங்க. ஸோ சென்னையில குட்டி இடத்துலையுமே நீங்கள் எப்படி செடி வச்சுக்கலாம், எப்படி நீங்கள் ஆர்கானிக்காக உங்கள் வீட்டிலே நீங்கள் செடி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பயாலஜி டீச்சராக தன்னோட கரியரை ஆரம்பித்து இப்போ ஒரு அர்பன் ஆர்கானிக் ஃபார்மராக சென்னையில் இருக்காங்க. ஸோ இந்த பாதையில் நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிறத ஒரு புக்காகவும் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க அண்ட் இவங்க ஆத்தரும் கூட. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க சென்னையிலே ஒரு குட்டியாக ஃபார்ம் வாங்கி அந்த இடத்துல அவங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, நான் சொசைட்டியை மாற்றுறேன், நான் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதையுமே ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு பயாலஜி டீச்சராக அவங்களோட கரியர் இருந்ததை அவங்க என்ன தாக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டதுனால இந்த விவசாயத்துக்குள்ளே தன்னோட குடும்பத்துக்கு மட்டுமே நான் சில விஷயங்கள் செய்யணும்னு ஆரம்பித்து இப்போது தன்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்னால மட்டுமே தான் அவங்களுக்கு கர்மவீர் சக்ரா அவார்ட் கிடைச்சது. ஸோ அவங்க கிட்ட பேசும்போதே அவங்க இதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்போதே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. ஸோ இன்னும் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த நேர்முகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். நீங்கள் ஒரு பயாலஜி டீச்சராக உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ எப்படி இந்த ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? பயாலஜி டீச்சராக இருக்கும்போது, சயின்ஸ் டீச்சராக இருந்தோம்னா நம்ம நிறைய என்வாயன்மெண்ட்டை பற்றி நிறைய பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அது நம்மளோட கரிக்குலம்லேயும் இருக்கும். ஸோ பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போதோ இல்லை நம்ம எப்படி என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கணுன்ற ஒரு டாபிக்லாம் எடுக்கும்போது நிறைய ஈகோ கிளப்ஸ்லாம் இருக்கும் எங்களோட ஸ்கூலில். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்போம். பார்க்கும்போது நம்மளோட வேஸ்ட் எந்த அளவுக்கு பாதிக்குது, பேசிக்கலி பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு நம்மளோட லேண்ட் ஃபில்ஸ்லாம் இருக்குது, அதனால் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பிளாஸ்டிக்கை செக்ரிகேட் பண்ணுறது, பிளாஸ்டிக்கை குறைக்கிறது, அந்த மாதிரி டாப்பிக்கை பற்றிலாம் நான் நிறைய பேசுவோம். அப்போ இந்த ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் நான் கேள்விப்பட்டேன். ஜீரோ வேஸ்ட் ஆக்சுவலி நம்மளோட சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஜீரோ வேஸ்ட் மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா ஒரு எனி லிவிங் ஆர்கனிசம் ஆஸ் அ பர்சன் நம்ம ஒரு வாழறோம்னா நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த வேஸ்ட் எந்த வேஸ்ட் மக்கிற குப்பை, எது மக்காத குப்பை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்கிற குப்பை கண்டிப்பாக நம்ம பூமியில் போட்டோம்னா அது தானே அதை மக்கி மண்ணாக்கிடும். அது உரமாக எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஈஸி. அது மக்காத குப்பையெல்லாம் நம்ம போய் போடும்போது அப்போ தான் பிரச்சனை உருவாகுது. அதை நான் நிறைய பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் ஸ்கூல் நான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய லேக் கிளீனப்ஸ் பண்ணறதுக்கு கூட்டு போவோம். ஆக்டிவிட்டி அங்கே போய் பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் எடுக்கிறது, செக்ரிகேட் பண்ணுறது, ஒரு தூர்வாடுற ஆக்டிவிட்டி, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணுறது சில நாள் தான் பண்ண முடியும், எப்பயாவது தான் நம்மளால் அது பண்ண முடியும். அது நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி இன்கார்பரேட் பண்ணணும், ஒருத்தரும் ஒரு அவங்கவுங்க வாழ்க்கையில் அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பெரிய வேலையை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
போய் லேக்கில் போய் நம்ம எதுவும் க்ளீன் பண்ண வேணாம், பீச்சை போய் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம அவங்கவுங்க வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுப்போம். அந்த பிளாஸ்டிக்கை ஒழுங்காக எங்கே போனோமோ ரீசைக்கிள் பண்ணுற இடத்துக்கு போட்டோம்னாக்கா கண்டிப்பாக அது போய் அங்கே எண்டப் ஆகாது இல்லையா? அந்த எண்ணத்தில் தான் வந்து சரி நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியும். எனக்கு அதுதான் ஸ்டார்டிங்கில் அதான் தோணுச்சு. எப்பயுமே வந்து நம்ம போய் ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஆக்டிவிட்டியில் ஆர்கனைசேஷனில் போய் கலந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம சிலதெல்லாம் வேஸ்ட்லாம் எப்படி செக்ரிகேட் பண்ணுறதை விட நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி அதை பண்ண முடியும்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலும் நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ அதனால தான் அந்த தாட் வந்தது. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கான்செப்டை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக. ஏன்னா என்னோட நோக்கம் என்னென்னா நம்ம எல்லாருமே பெரிய லெவலில் பண்ணணுன்னு தான். எப்பயுமே கவர்மெண்ட் ஏன் வந்து தடை போட மாட்டேங்குது, இல்லை யூஎன் ஏன் ஒரு ரூல் போட மாட்டேங்குது, இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நானும் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எப்பயுமே ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேன். சொசைட்டி ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து ப்ராப்ளமே சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் என்ன முடியும்னா ஒரு இண்டிவிஜுவலாக என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். ஸோ என் வீட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறத விட்டுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து வீட்டில் வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணுறது ஆக்சுவலி அது நம்ம இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வேஸ்ட் செக்ரிகேஷன்ன்றது ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. நிறைய பேர் வீட்லேயே வந்து 2 தனி குப்பை கூட இருக்கும். ஒன்று வந்து மக்கர குப்பைக்கும் போடுறோம், ஒன்று வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் அதை பிரிச்சிடணும். அந்த குப்பையை பிரிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக குப்பையை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ மக்கர குப்பையை தனியாக ஒரு க்ரீன் பாஸ்கெட்லையும் இல்லை ஏதோ இன்னொரு கலர் ரெட் பாஸ்கெட்டில் வந்து பிளாஸ்டிக் மக்காத குப்பைகளில் போட்டு நம்ம எங்கே சோர்ஸ் அந்த குப்பை ஜென்ரேட் ஆகிற சோர்ஸ்லேயே நம்ம பிரிச்சிட்டோம்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா அவங்க எடுத்துகிட்டு போய் அதை தனித்தனியாக குப்பையில் இப்போ வந்து மக்கர குப்பையை போட்டாங்கன்னா கரெக்டாக அதை மக்கி அழகாக அதுக்கு உரமாகி அதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மண்ணோட மண்ணாகவும் ஆகிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கும் எந்த கேடும் நடக்காது. அந்த பிளாஸ்டிக் குப்பையை அவங்க ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கலந்து போட்டுறதுனால என்ன ஆகும்னா எல்லாம் ஒரே இடத்துக்கு போய் டம்ப் பண்ணி அந்த இடத்துல வந்து சிலது மக்கறது சிலது மக்காமல் இருந்து ரொம்ப பிரச்சனை ஆகுது. நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வர்றது, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா நான் வீட்லேயே வந்து காம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் மக்கர குப்பையை வெளியே அனுப்புறதில்லை. நம்ம வீட்டிலே வந்து அதை காம்போஸ்ட்டாக பண்ணி என் வீட்டில் கார்டன் ஒரு பால்கனியில் கார்டன் வச்சுருந்தேன். ஸோ அதிலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் ஃபார்மிங்கில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய லெவலில் இருக்கிற குப்பையை மக்கர குப்பையை எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட ஃபார்மில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து மக்காத குப்பை வந்து விச் மீன்ஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் கொண்டு வராமல் குறைக்க முடியும்ன்றதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய இப்போ பிளாஸ்டிக் டூத் ப்ரஷோ இல்லை பிளாஸ்டிக் அந்த ஐட்டம்ஸ்லாம் திருப்பி வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் இல்லாமல் எப்படி வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது வுட்டில் பேம்பு வேற ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி நிறைய ஸ்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அதுவும் நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால நிறைய இளநீ எங்கே பார்த்தாலும் இளநீ கடை இருக்கும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த இளநீ ஷெல் வந்து அழகாக மக்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கூட ஒரு அந்த ஸ்ட்ரா இருக்கே அதுதான் பிரச்சனை. டெய்லி ஒரு 1000 கணக்கான மக்கள் வந்து அந்த ஒரு 1000 ஸ்ட்ராவை போடுறதுனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓஷன்ஸ்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த ஸ்ட்ராவே வந்து நிறைய இப்போ ஸ்டீல் ஸ்ட்ரா பேம்பு ஸ்ட்ராஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீல் ஸ்ட்ரா நான் வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம், கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மள மாதிரி ஒரு நாட்டில் ஸ்டீல் வந்து அவ்வளோ பிரபலமாக ஈஸியாக சீப்பாக கிடைக்கிற ஒரு ஊரில் கண்டிப்பாக வந்து ஸ்டீல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணலாம், பிளாஸ்டிக்லேருந்து எதெல்லாம் நம்ம ஃபைனலாக மாற்றிக்கலாம். இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பக்கெட் மக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது, பிளாஸ்டிக் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக அதான் நம்ம கிடைக்குது. ஸோ அதில் வந்து மெட்டலில் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ தட் நம்ம திருப்பி அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி மாற்றுவோம், உடஞ்சிரும். அந்த மாதிரிலாம் ஆல்டர்னேட்டிவ்ஸாக வந்து ஒரு ரொம்ப லாங் லைஃப் வர ஆல்டர்னேட்டிவாக மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். பிளாஸ்டிக் டப்பாஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஸ்டீல் டப்பாஸோ, டிஃபன் பாக்ஸ் பசங்களுக்குலாம் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸஸ், ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸு, நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ்க்கு பதிலாக வந்து நம்மளோட பழைய துணியை நல்லா வாஷ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணி ஏதாவது வீட்டில் துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நாப்கின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அப்போது சாப்பாடு வந்து இன்கேஸ் சாப்பிட்டு கொஞ்சம் மீதி இருந்துன்னா நம்ம பேக் பண்ணி கொண்டு வரும்போது அவங்க திருப்பி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பேக் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலேருந்தே ஒரு சின்ன டப்பா நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போனோம்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம எங்கெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு நானும் அந்த லைஃப்பில் இருந்திருக்கேன். நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ணி தெரியாமல் ஒரு லெவலுக்கு அப்புறம் நமக்கு சிலதெல்லாம் அவேர்னஸ் வந்துருச்சுன்னா
அதை நம்ம கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக மேம். ஸோ அந்த மாதிரி டெய்லி வெளியில் போகும்போது பிளாஸ்டிக் பேக்ஸ் எடுத்துன்னு போகாமல் துணிப்பை எடுத்துகிட்டு போகிறது, நிறைய எக்ஸ்ட்ரா துணிப்பை வந்து கார்லேயோ இல்லை எந்த வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதில் வச்சுருப்போம். ஏன்னா என்ன ஆகுனா போகிறப்ப நமக்கு ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி திடீர்னு தான் நமக்கு வழியில் போய் ஒரு கடையில் ஏதோ வாங்கணும்னு தோணும். ஸோ அது வந்து நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. இந்த பிளாஸ்டிக் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்க மாட்டேங்குது. போனால் அவங்க கொடுக்க போகிறாங்க ஒரு பேக் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க பிளாஸ்டிக் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம், என்கிட்ட பை இருக்குது, இதில் கொடுத்துருங்க அந்த மாதிரி. என்னோட ஹேண்ட் பேக்லேயே வந்து நான் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சின்ன சின்னதாக பை மடித்து உள்ளே வச்சுருப்பேன். ஸோ தட் டக்குன்னு எனக்கு எதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸ்டீல் ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ ஒரு ஸ்ட்ராவோ எப்பயுமே பேக்கில் ஒரு சின்னதாக வச்சுருப்பேன். ஸோ தட் எங்கேயாவது வெளில போகிறோம் ஏதோ சாப்பிடும்போது தேவைப்படுதுன்னா இப்போ நிறைய நான் பார்க்குறேன் பிளாஸ்டிக்கு பதிலாக உடன் ஸ்பூன்ஸு, உடன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ரோட் சைட் ஷாப்ஸில் கூட நிறைய அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ குட் சேஞ்ச். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது நிறைய இல்லை. அப்போ நான் நிறைய அதை பற்றி பேசுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவேன். சூப்பர் மேம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது எப்பயுமே கவர்மெண்ட்டோ இல்லை மித்த வெளியிலேருந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் வரணும், அதை மாற்றணும்னு நம்ம நினைப்போம். நம்ம முதல்ல அது செய்யணும்னு நினைக்கவே மாட்டோம். நீங்கள் சொன்னீங்க லைக் அந்த எக்ஸ்ட்ரா பேக்ஸ், இது எல்லாமே வந்து இப்போ கடையில் பார்க்கும்போது நிறைய பேர் அதை வச்சுருக்காங்க. இன்னும் சில மக்கள் வந்து போனால் அவங்க ஒரு பேக்கை தந்துட போகிறாங்க, இதுக்கு நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்மளோட லெஃப்ட் ஓவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எதுக்கு கூச்சப்படணும், அது ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, லைக் நான் வீட்டிலே வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அண்ட் நான் ஃபார்மிங்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை பற்றி படிக்கும்போது நீங்களே வந்து உங்களுக்கான காய்கறிகள் எல்லாமே நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபுல் டைமாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த தாட் வந்து நம்பர் ஒன் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து ஏன்னா பசங்கள்கிட்ட நம்ம பேசும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை பண்ணுறோமா, ஆக்சுவலி பண்ணுறோமா, இப்படியெல்லாம் இருக்கலாம், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கலாம், என்வாயன்மெண்டல் கான்ஷியஸாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் வாங்கணும் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேசும்போது எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம அதை எங்கே நம்மளோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறோமான்னு அதுலேருந்து லீட் பண்ணிட்டு. ரெண்டாவது வந்து நம்மளோட வாங்குற காய்கறிகள். இப்போது காய்கறி வாங்கும்போது எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல பசங்களாம் நம்ம எல்லாம் ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்ம குழந்தைங்க நிறையா சாப்பிடணும், காய்கறி நிறையா சாப்பிடணும், ஏன்னா நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எனக்கு அப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன், இந்த ரசாயனம்லாம் போட்டு வளர்க்குறாங்க. அந்த கேரட்லேயோ இல்லை வாட்டர்மெலன்லாம் அந்த கலர்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குன்றதுக்காக பண்ணுறாங்க. வேக்ஸ் தடவி வருது, என்னென்னமோ ஸ்ப்ரே பண்ணி வருது. இதெல்லாம் பார்க்க 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 ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த காய்கறி தான் நம்ம பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறோம். லிட்டரலி வெறுமோ விஷத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்குறோமா இல்லை நம்ம விஷத்தையே ஊட்டி விடுறோமான்ற மாதிரி இந்த ஒரு தாட்டு. நம்ம வாங்குற காய்கறிகள், நம்ம வாங்குற பழம் இயற்கையாக வளர்க்கப்பட்டதா இல்லை அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியலன்னு. ஸோ அந்த தாட்டும் வந்தது. இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு நம்ம க்ரோ பண்ணேன். நம்ம வீட்டில் வளர்த்தாலும் ஓரளவுக்கு தான் வந்து பால்கனியில் ஒரு சின்ன ஸ்பேஸில் கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட் இருந்தது அவுட்ஸ்கர்ட்ஸில். அங்கே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே அதை பண்ண முடியாதுன்னு அதுவும் தோணுச்சு. கண்டிப்பாக வந்து ஃபார்மிங்ன்றது வந்து ஒரு ஃபுல் டைம் ஆக்டிவிட்டி. அதை வந்து சும்மா நான் ஹாபி மாதிரி பண்ண முடியாது. அதனால வந்து ஜாபை குவிட் பண்ணிவிட்டு 2018 இந்த பீஸ் ஆஃப் லேண்டை வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக இயற்கையாகவே, ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அது வந்து கெமிக்கல் ஃபார்மிங்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி, ஸோ அந்த லேண்டை வந்து நான் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து விதைகள் எல்லாமே வாங்கி அதுவும் வந்து நேச்சுரல் நேட்டிவ் சீட்ஸு, ஏர்லூம் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குறது, ஹைப்ரிட் நிறைய தவிர்க்கிறது, யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறதுக்குமே யூரியா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஆர்கானிக்காக மாட்டு சாண உரம் அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படி தான் நம்ம வந்து வளர்க்குறோம். செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு வந்து என் வீட்டில் வந்து இருக்கிற சாப்பாடு வந்து அட்லீஸ்ட் க்ளீனான சாப்பாடுன்னு அதுக்கு எனக்கு 100% எனக்கு கேரண்டி கிடச்சிது. ஏன்னா வெளியில் வாங்கினாலும் ஆர்கானிக்னு சொல்ல நிறைய ஆர்கானிக்ன்ற விட ரொம்ப லூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும். அது உண்மையாக அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு இதனாலையும் இருந்தது. இன்னொன்று வந்து நம்மளோட ஃபார்மிங்கோட ப்ராக்டிஸே எனக்கு எப்படின்னா, நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் வச்சுருந்தோன்னா அங்கே வந்து நம்ம எந்த பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடாமல் எல்லா ஜீவனும் வந்து நல்லா வாழணும். பட்டர்ஃப்ளைஸு, பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த என்னோடய ஃபார்முக்கு வரணுன்றதுக்காகவே நான் சில பிளான்ஸ் எல்லாம், இப்போது சில பிளான்ஸ்க்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் வரும். அந்த மாதிரி பிளான்ட்ஸு, சின்ன பெரிஸ், நம்ம அதை சாப்பிட்லனாலும் அந்த பெரிஸ் அந்த பிளான்ட்டை வளர்த்தா அதுக்கு வந்து பேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து சுற்றி இருக்கிற அந்த இயற்கையோட இதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், இந்த ஈகோசிஸ்டமும் நல்லா த்ரைவ் ஆகணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, நம்மளோட ஃபார்மை வந்து எந்த அளவுக்கு நேச்சுரலாக வச்சுக்கணுமோ
அந்த மாதிரி. அது சும்மா ஒரு அழகாக ஒரு க்யூரேட்டட் ஸ்பேஸ் மாதிரி இல்லாமல் எல்லா ஜீவனும் நார்மலாக ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் எப்படி த்ரைவ் ஆகுமோ அப்படி இருக்கணும். அதுக்காக அதை ட்ரை பண்ண. ஸோ என்னால் முடிஞ்சதுன்ற மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சிட்டியில் இருந்தாலும் என்னால் முடியறது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து எனக்கு அந்த கில்ட்டு போக ஆரம்பிச்சது. ஸோ நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பண்ண ஆரம்பித்தேன்னா அப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகலாம். எப்படி வேணாலும் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் மீ. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை தேடி போகணும். ப்ராப்ளமே பற்றி யோசிச்சு அவங்கள ப்ளேம் பண்ணலாமா இவங்கள ப்ளேம் பண்ணலாமான்னு பேசிட்டு இருந்தால் நம்ம இன்னைக்கு பூரா பேசிகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அதில் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அந்த வேலையை. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். அதுதான். சூப்பர் மேம். இப்போது நீங்கள் லேண்ட் சொன்னீங்க, அந்த லேண்ட் எங்கே இருக்குது உங்கள்? ஈசிஆரில் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அங்கே அந்த வில்லேஜில் ஒரு சின்ன 1/2 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கோம். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் வந்து இப்போது அந்த விதைகள் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க, ஏர்லூம் சீட்ஸ் சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ என்ன மாதிரி சீட்ஸ் நீங்கள் பயன்படுத்துறது? நம்ம நிறைய நாட்டு வகை சீட்ஸு, மரபு விதைன்னு சொல்லுவாங்க, ஏர்லூம் சீட்ஸ்னு. இதெல்லாம் வந்து நம்ம பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க சீட்ஸு. சேமிச்சு சீட் சேவிங்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டோ இல்லை இந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் வருவாங்க, வேறு ஊர்லேருந்தும் வருவாங்க. அவங்க வந்து சீட் சேவர்ஸ்னு சில பேர் வந்து இந்த விதைகள்லாம், மரபு விதைகள்லாம் இன்னும் சேகரித்து அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் யாராவது விருப்பப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த விதை. நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி விதை இருக்காது. ஹைப்ரிட் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த விதைகள்லாம் வந்து ஆல்ரெடி 93% ஆஃப் ஆர் ஏர்லூம் சீட்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 93% யோசிச்சு பாருங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். நான் அதை வந்து நான் ஆக்சுவலி ஃபார்மிங்குள்ளே வரும்போது இதை பற்றிலாம் நிறைய படித்து அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 7% தான் இருக்குது. இன்னும் அந்த 7%யாவது நம்ம வந்து இன்னும் வந்து ப்ராபகேட் பண்ணணும், இன்னும் சர்க்குலேட் பண்ணணும். ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எத்தனை பேர் அதை வளர்க்குறோமோ அதோட லைஃப் டைம் அப்படி தான் நீடிக்கும். இப்போ நான் அடுத்த ஜென்ரேஷனில் இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி நான் வளர்த்தா தான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த 7% இருக்கிற அந்த ஏர்லூம் சீட்ஸும் அழிஞ்சிரும். ஏன்னா அது ரொம்ப நாள் எத்தனை நாளைக்கு நம்மளால் பாதுகாத்து வச்சிருக்க முடியும் இல்லையா? அதோட லைஃப்னு இருக்குது, வயபிலிட்டின்னு இருக்குது. ஸோ நிறைய சீட் சேவர்ஸ் இருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க, வேறு ஊரில் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்காங்க. நம்ம இங்கே தான் வளர்க்க போகிறோம்னாக்கா நம்மளோட ரீஜனல் கிராப்ஸ், லோக்கல் கிராப்ஸ், சீசனல் கிராப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து அந்த கிராப்ஸ் தான் அதில் இன்னும் நியூட்ரிஷனல் வேல்யூ நல்லா இருக்கும், அது நல்லா வளரும் நம்மளோட கிளைமேட்டுக்கு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப இக்கலாஜிக்கலி வயபிளாக இருக்கும், நல்லது நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கும். அது ஸோ நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. நிறைய ஏர்லூம் வெரைட்டிஸ் வளர்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கே ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து பீன்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்தா ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏர்லூம் வெரைட்டி சீட்ஸ்லாம் வாங்கினேன். அதை நான் வளர்க்கும் போது தான் அதில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு பீன்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து நம்மளுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்காது அந்த அவரை. அது மாதிரி இன்னொன்று பார்த்தா சிறகு அவரைன்னு இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு பர்பிள் கலரில், பிங்கிஷ் பர்பிள் கலரில் அழகாக ஒரு நம்மளோட அவரைக்காய் மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, பட்டை அவரையாக தான் இருக்கும், ஆனால் பர்பிள் கலரில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விதவிதமான காய்கறிகளை என் ஃபார்மில் வளர்க்க எனக்கு தெரிஞ்சது. இத்தனை வகையாக இருக்குது. அதாவது ஒரு பீன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் இத்தனை வகையாக இருக்குது. காராமணி ரொம்ப லாங் காராமணி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை பார்க்கும்போது ஓகே கத்திரிக்காய்னா என்ன அப்படின்னு பர்டிகுலர் வெரைட்டி அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை, அப்பட்ட வெரைட்டி நமக்கு தெரிஞ்சது ஒரு 3 நாள் தான் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், வேலூர் முள்ளு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், நீளமான கத்திரிக்காய், குட்டையான கத்திரிக்காய், இன்னும் எத்தனையோ வகையாக இருக்குது. கலராகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நானே ஒரு 10-15 வகையை வளர்த்துருக்கேன் என்னோட ஃபார்மில். அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளியில் எவ்வளோ நாட்டு தக்காளி வகை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்ன், அந்த மாதிரி தான். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. எப்படி நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்ன், அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் தான் நம்மளோட பிரபலமாக எங்கே பார்த்தாலும் அதை வேக வச்சு கொடுக்கறதும் சரி, கார்ன் ஆன் காப் மாதிரி சாப்பிட்றதும் சரி, அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய கார்ன் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இந்த ரெட் கலர் கார்ன்னு இருக்குது. அது வந்து அப்படியே நம்மளோட மாதுளை பழத்தில் இருக்கிற அந்த ரெட் மாதிரி இருக்கும், ரூபி ரெட் கலரில் இருக்கும் அழகாக. அந்த மாதிரி கார்ன் இருக்குது. அது நம்மளோட பாரம்பரிய கார்ன். நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்துச்சோ நம்மளோட கார்னே நம்ம சாப்பிட்றது இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரெட் கலரில் கார்ன் இருக்கா அப்படின்றது, அப்படியெல்லாம் கார்ன் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம பாப்கார்னுக்கு மட்டும்தான் நம்ம கார்ன் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அது மாதிரி நிறைய கார்ன் இருக்குது. நிறைய கலர் கார்ன், மல்டி கலர் கார்ன்லாம் இருக்குது. எவ்வளவோ வெரைட்டி இருக்குது. அது நமக்கு தெரியவே இல்லை. மார்க்கெட்டில் எது வருதோ நம்மளால் அதை மட்டும்தான் வாங்க முடியுது. மீதி வகையெல்லாம் வந்து அதனால் எல்லாரும் கொஞ்சமாவது நம்ம இப்போ வந்து நான் ஃபார்மர்ன்றதுனால எல்லாரும் ஃபார்மிங் பண்ண முடியாது. ஸோ அதை எதிர்பார்க்க முடியாது. சிட்டியில் இருக்கும்போது எல்லாரும் வந்து எனக்கு இடம் இல்லை அது இல்லைன்னு நமக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடி வளர்க்குறோம், ஒரு பால்கனியில் கூட ஒரு தக்காளி செடி கூட நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
நீங்கள் வளர்த்து ஒன்று கன்சியூம் பண்ணும்போது இருக்க சந்தோஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தது வாங்கும்போது ஃபார்மர்ஸ் மேலே ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நீங்கள் பேரம் பேச மாட்டீங்க தேவையில்லாமல் ஃபார்மர்ஸ் கிட்ட. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு தெரியணும் ஹைப்ரிடா இல்லை என்னன்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஸ் அ கன்சியூமர் நம்மக்கிட்ட நிறைய பவர் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆஸ் அ கன்சியூமர் நம்ம என்ன நினைக்கிறோம், ப்ரொடியூசர் யாரோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம சும்மா காசு கொடுத்து வாங்குறோம், நமக்கு என்ன, நம்மளால் என்ன முடியும், மார்க்கெட்டில் எனக்கு இந்த காய்கறி தான் கிடைக்கிது மேடம், நான் இதை தான் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து நீங்கள் எப்போ வந்து சில விஷயத்தை கேட்டு வாங்குறீங்களோ, எனக்கு வந்து இது வேணாம், ரொம்ப ரசாயனம் போட்டு வளர்க்குற ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் வெரைட்டியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, நான் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா அந்த ஃபீட்பேக் வந்து அந்த இப்போ ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பொருள் எனக்கு இது வேணாம், எனக்கு அது இருக்கா, அந்த பிராண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், போயிட்டு இந்த பிராண்ட் வந்து யாரும் வாங்க மாட்டுறாங்க, இந்த பிராண்டு தான் கேட்டு வாங்குறாங்க, அப்போ இந்த பிராண்டை சப்ளை பண்ணேன், எனக்கு இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து எங்கே போகும், அடுத்தது அந்த ஃபேக்ட்ரியோ இல்லை அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோ அவங்கக்கிட்ட போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ இதுக்கு வந்து டிமாண்ட் இல்லை, இதுக்கு தான் டிமாண்ட் இருக்குது, ஸோ நம்ம தான் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறோம். முதல்ல நம்ம அதை ஞாபகம் வச்சு, ஆஸ் அ கன்சியூமர் நம்மக்கிட்ட பவர் இருக்குது, நம்ம வெறும் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக வந்து இருக்கிறத தான் வாங்கி ஆகணுன்ற நிலமையில இல்லை, நமக்கு புரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட பவர் இருக்குது. நம்ம எந்த விஷயத்தை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பாய்காட் பண்ணோன்னா நல்ல விஷயம் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ இது எனக்கு வேணாம், அது எனக்கு வேணும், நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கிறதுனால இந்த சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சேன். ஸோ இப்போ நம்ம சென்னையில் வந்து நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்போம், சில பேர் சொந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த செடிகள் வைக்கிற அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்காது. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ சின்னதாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அந்த சின்னதாக ஒரு பால்கனி இருந்தால் கூட நீங்கள் அங்கே கூட ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வளர்க்கலாம். சில பேருக்கு பால்கனி கூட இல்லைன்னுவாங்க, இந்த விண்டோ கிட்ட கொஞ்சோண்டு சன்லைட் வரும்னுவாங்க. நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் வளர்த்தோன்னா ஒன்று வெந்தயக்கீரையை வளர்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ நான் கண்டிப்பாக எனக்கு புரியுது, ப்ராக்டிக்கலி வந்து எல்லாராலையும் எதுவும் எல்லாம் பண்ணணும்னு முடியாத பட்சம் இருக்குது. நிறைய சின்னதாக பால்கனி வச்சுருக்கவங்க இல்லை ஒரு சொந்த வீடு வச்சுருக்காங்கன்னா சுற்றி இடம் இல்லை, தரையில் இடம் இல்லை எனக்கு அப்படின்னுமா மாடியில் வச்சுக்கலாம், மாடி தோட்டம் மாதிரி. ஸோ நம்மளோட காய்கறி நம்மளே வளர்க்கும் போது அது எவ்வளோ நம்ம கவனமாக வளர்ப்போம், அதில் எந்த கெமிக்கலும் போடாமல் வளர்ப்போம். ஏன்னா கெமிக்கல் போட்டால் அது நம்ம வயிற்றுக்கு தான் போகுதுன்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்படி வளர்க்கும் போது இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லாமே வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளால ஏதோ கொஞ்சம் வளர்த்தாலும் அடுத்த மீதி இருக்கிறதெல்லாம் வாங்கும்போது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக வாங்குவோம் இல்லையா. ஆர்கானிக்காக வளர்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய கேட்க ஆரம்பிப்போம். கேட்டால் அந்த மாதிரி நமக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் வரும் மார்க்கெட்லேயும். ஸோ அதுதான் நான் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு 2 செடி வளங்க, அதுதான் நான் கேட்டுக்குவேன். ஓகே மேம், உங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்கல்ல கம்ப்ளீட்லி ஆர்கானிக், அதான் இந்த ஆர்கானிக்கான மீனிங் என்ன? நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாட்டு சாணமாக இருக்கட்டும் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னீங்க. நீங்கள் உங்களோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக அங்கே இறங்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? நம்பர் 1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம அது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ப்ராஜெக்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி போட்டது தான். நம்ம எல்லாரும் பண்ணுறது தானே, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் எனக்கு இந்த தாட் வந்ததுக்கப்புறம் சரி அதை நம்ம இப்போவே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டா தான் இறங்கினா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நமக்கு தண்ணிக்கோ போருக்கோ எதுவுமே எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி அதுலேருந்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய வந்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேண்டை நம்ம ரெடி பண்ணோம்னாக்கா அதை ஃபென்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த மாதிரி நிறைய இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு லேண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாமான்னு பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஃபென்ஸ் இட், ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த ஏரியாவை, எலக்ட்ரிசிட்டி இருக்கான்னு பார்க்கணும், பியூரோக்ராட்டிக் ப்ராசஸஸ்லாம் நிறைய பண்ணணும் அந்த. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே எனக்கு தான் மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அது கிடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணும்போது லேண்டே வந்து ரொம்ப ஏன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி ஏரியான்னு நமக்கு தெரியாது. வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்கேஸ் நம்ம அதை எதாவது க்ரோ பண்ண போகிறோம்னா அதோட சாயிலோட ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. சிலது வந்து ரொம்ப கிளேயாக இருக்கும், ரொம்ப களிமண் ஜாஸ்தியாக இருக்கும், சிலதில் வந்து ரொம்ப நிறைய வேறு மாதிரி ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எனக்கு என்னென்னா இதை வந்து நான் நேச்சுரலாக வந்து ஃபர்டைல் லேண்டாக, ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி இருக்கிற லேண்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல்ல வந்து உளுந்து விதைச்சேன். ஏன்னா இதெல்லாம் நான் படித்தேன் ஆக்சுவலி. நான் வந்து எனக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை ஆக்சுவலி ஃபார்மிங்கில். ஸோ எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒன்லி நான் தியரிட்டிக்கலாக ஒரு டெக்ஸ்ட் புக்கில் படித்த மாதிரி தான் அதை நான் படித்தேன். உளுந்தோ இல்லை எந்த பருப்பு வகையும் வந்து நைட்ரோஜனை நல்லா ஃபிக்ஸ் பண்ணும் சாயில், அதோட வேரெல்லாம் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த தாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து, ஏன்னா அது எப்படி இதுக்கு முன்னாடி என்ன வளர்த்தாங்க, எப்படி வளர்த்தாங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாத பட்சத்தில் நான் வந்து ஃபுல்லாக உளுந்து ஆர்கானிக்காக உளுந்து ஒரு பேக் வாங்கி ஒரு 2-3 kgs வாங்கி ஃபுல்லாக உளுந்து விதைச்சி விட்டு அது நல்லா வளர்கிற ஸ்டேஜில் அதில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, பட் வளர்கிற ஸ்டேஜில் அது திருப்பி மண்ணோட மக்க விட்டுட்டேன். ஓகே, அதை எடுத்துட்டு திருப்பியும் அதிலே போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ அதில் இருக்கிற இதெல்லாம் திருப்பியும் அந்த உரம் அதுலேயே போகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி நம்மளோட கரும்பு சக்கை இருக்கும் இல்லையா, கரும்பு ஜூஸ் போடுறவங்க கிட்ட இந்த கரும்பு சக்கை இதெல்லாம் நேச்சுரலான ஒரு ஃபைபரஸ்
ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து மாட்டு சாண உரம் ஓகே. இதெல்லாம் பண்ணி தான் என்னோட லேண்டை ரெடி பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு. ஒரு 6 months ஆச்சு என்னோட லேண்டை ப்ராப்பராக. ஏன்னா சாயில் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் போய் ஆர்கானிக் சீடை வாங்கி நீங்கள் ஒரு மண்ணில் போட்டால் வளர்றது பற்றி இல்லை, அந்த மண் வந்து எவ்வளோ வளமாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்கானிக்னாலே ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ளேயோ வெஜிடபிள் கார்டனிங்குள்ளேயோ நீங்கள் போனீங்கன்னா மண் தான் உங்களோட ஹீரோ. ஓகே, சாயில் ஷுட் பி ரியலி குட். ஸோ அந்த மண் வந்து நல்லா வளமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அந்த வளமான மண்ணில் எது போட்டாலும் சூப்பராக வரும். ஸோ அதனால் மண்ணை நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுன்னு சொல்லிட்டு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபுல்லாக மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு சீசன் இந்த ஆடிப்பட்டம் ஜூலை மிடில் அந்த டைமில் தான் நாங்கள் 2018 வந்து விதையெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சு இந்த விதையெல்லாம் போட்டேன். அவ்வளோ அபண்டண்ட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஸோ என்ன ரொம்ப சந்தோஷமாக இப்போ இந்த லேண்டை வாங்கிட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் வளர்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, உங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்கள் ஃபேமிலியில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஜாபை விட்டுட்டு நம்பர் 1 இதில் ஒரு ஸ்டடி இன்கம்னு ஒன்று இருக்குது. 2வது வந்து நம்ம படித்ததுக்கான ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரெகுலர் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் இல்லையா இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு பண்ணும்போது. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு வந்து மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங். என்னால் அந்த டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 2 income ஃபேமிலியாக இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம இன்னொன்று நான் வந்து என்னோட குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு போடணும், நம்ம வந்து ஒழுங்காக என்ன பண்ணுறோமோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும், என்வாயன்மெண்டலி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்காக நான் இந்த ஸ்டெப் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணேன். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி பசங்களோட பேசி எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட். பட் என்னோட டிசிஷன் தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல். அது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா சரி ஓகே இது நம்ம எல்லாருக்காக தானே, நம்ம நல்லதுக்காக தானே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம். அதனால ஃபினான்ஷியல் எந்த பாதிப்பும் வராததுனால என்னால் அந்த டிசிஷனை ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் அந்த நிலத்தில் அந்த மண்ணை வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ இந்த ஊருக்கு இந்த மண்ணுக்கு இதுதான் விளையும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன செடி வச்சிங்க? நான் வந்து ஆக்சுவலியாக நம்ம ஊருக்குன்னு சில செடிகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நாங்கள் ஒரு 70-75 வகை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம். லைக் இன்னும் நிறைய வகை தக்காளி, நாங்கள் நிறைய வகை கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்லூம் வெரைட்டிஸ்லாம் நிறையா போட்டோம். கார்னு அஃப்கோர்ஸ் கார்ன் போட்டோம். பம்ப்கின் நம்ம பூசணிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி அதெல்லாம் போட்டோம். எல்லா கீரை வகையும் இப்போ நிறைய மூலிகை வகை நிறையா இருக்குது. நமக்கு தெரியாத நிறைய கீரைலாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னோட ஃபார்மில். கடையில் கிடைக்காது, நம்ம வளர்த்தாதான் உண்டுன்ற மாதிரி அந்த மாதிரி கீரையில் நிறைய கீரைகள் வளர்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி. அது இல்லாமல் வந்து மரம் வகையில் வந்து நிறையா சின்ன சின்ன மரம், ஏன்னா இடம் எனக்கு நிறையா இல்லை என்னும்போது வாழை, பப்பாளி, மாமரம் ஒன்று தான் வச்சுருந்தோம், கொய்யா, சப்போட்டா, இந்த மாதிரி நம்மளோட ரீஜனல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி நமக்கு நம்ம சீசனுக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போது முள்ளங்கி சூப்பராக நமக்கு நம்மளோட சீசனுக்கு வளரும். ஆனால் அதுவே நம்ம ஊட்டி கேரட் மாதிரிலாம் வளர்க்கணும்னு நினச்சோன்னா கஷ்டம், அதை வளர்க்க முடியாது. பட் ஆனால் பீட்ரூட்லாம் நான் ட்ரை பண்ணேன், பீட்ரூட்லாம் வந்து நல்லாவே. ஸோ அந்த மாதிரி நிறைய வகை பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், எல்லா வகையான கொடி வெரைட்டி, செடி வெரைட்டிஸ் எல்லாமே போட்டோம். சூப்பர் மேம். கண்டிப்பாக அந்த நிலத்துலேருந்து நீங்கள் அந்த காய்கறி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சமைச்சிருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அண்ட் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக டக்குன்னு நம்ம சாப்பிட்டா இந்த கேரட்டுக்கு அந்த அப்படி ஒரு தெரியாது. ஆனால் நான் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த டேஸ்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது இல்லாமல் ப்ராசஸில் இருந்தோன்னா நம்ம தான் அதில் விதை போட்டு அது முளைக்காதான்ற ஒரு திக்குன்னு மனசோட உட்காந்துருந்து அது முளைச்சதுக்கப்புறம் அதை வளர்த்து அதில் பெஸ்ட்டெல்லாம் வரும்போது அதுலேயும் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்து காய்கறிகள் இதெல்லாம் வீணாகுதுன்னு சொல்லி அதையும் தாண்டி வந்து நம்ம அதை பறித்து சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ வேர்வை சிந்தி, நம்ம எவ்வளோ வெயிலில் நின்று, நம்ம எவ்வளோ உழைச்சி அது வந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த இமோஷன்ஸ்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். அதுதான் இது வந்து ஒரு டேஞ்சிபிளான விஷயம் இல்லை, ஒரு அந்த இமோஷனல் கனெக்ட் இருக்கும் இல்லையா? அந்த இமோஷனல் கனெக்ட் தான் நம்மளை வந்து போக சொல்லும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு தெரியும். இது எங்கேருந்து வளர்த்தோன்னு தெரியாதவங்க கிட்ட வந்து இந்த தக்காளி அந்த தக்காளி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ அன்கான்ஷியஸாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டீப்பாக நமக்கு அதை பற்றி தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக இட்ஸ் அன் இமோஷனல் கனெக்ட். அதனால தான் வந்து எல்லாரும் வளங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும். அதில்
அதை வளர்க்குற கஷ்டம் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை ருசிச்சு சாப்பிடுவீங்க. ஃபேமிலியில் அஃப்கோர்ஸ் பசங்க அப்போ ரொம்ப சின்ன பசங்க, அவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறோமோ அதுதான். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி அவர் என் கூட நிறைய ஃபார்மில் அவரும் ஈக்குவல் பார்ட்னர் தான். ஸோ வீக்கெண்ட் ஃபார்மர்ஸ் தான் நாங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் தான் போக முடிஞ்சுது. ஏன்னா ஃபுல் டைம் ஏன்னா நம்ம சிட்டியில் இருந்துக்கிட்டு பசங்க ஸ்கூலுக்கு போகணும், டெய்லி ஸ்கூல்லேருந்து வரணும், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் போக முடியாது. ஸோ எனக்கு அந்த வில்லேஜில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பக்கத்துலேயே வில்லேஜஸ் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்கலேருந்து 2-3 பேர் வந்து நான் ஹையர் பண்ணியிருக்கேன் தண்ணி பாய்ச்சறதுக்கு. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக்கெண்டில் மட்டும் போய் பார்த்தா முடியாது. ஸோ நம்ம மற்ற வேலையெல்லாம் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் பண்ணுவோம். வீக் டேஸில் வந்து தண்ணி மட்டும் பாய்ச்சறதுக்கு 2-3 பேரை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வச்சுருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் அவர் என்னை விட ஜாஸ்தியாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ளே இறங்கிட்டாரு. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் 5 days வீக்கெண்ட்ஸில் he was fully into it. சூப்பர் மேம். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எல்லாமே நானாக தேரியாக படித்து சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் இதை வந்து ஒரு கோர்ஸாகவோ அண்ட் இதை ட்ரைன் பண்ணுறீங்க, இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு சோஷியல் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ ஆக்சுவலி நான் என்னோட ஃபார்மிங் ஜேர்னி பண்ணும்போது நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலை. நம்மளால் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டையாவது நம்ம நல்லா பார்த்துக்கணும், அதை வந்து நேச்சுரலாக வளர்க்கணும், அதில் இருக்க காய்கறியை நம்ம யூஸ் பண்ணணும், அந்த ஒரு தாட் தான் இருந்தது. அதை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பிளாக் இருக்குது, நிறைய எழுதுவேன் நான். ஸோ வெப்சைட் ஒன்று இருந்தது, பிளாக் இருந்தது, பேஜ் ஒன்று இருந்தது. ஸோ ஜென்ரலாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு எழுதிட்டு இருந்தேன். ஸோ என்னோட அந்த பதிவு அதில் இருந்தது. ஸோ அதில் நிறைய பேர் அதை படிப்பாங்க, அதில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோலி என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இருக்குன்னு நினைக்கிறேன். 1 yearல வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னோட ஃபெயிலியர்ஸ், என்னோட சக்ஸஸ் எல்லாமே போடுவேன் நான். எதில் நான் ஃபெயில் ஆனேன், எது சரியாக ஒர்க் ஆகலை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன சந்தோஷம் கிடைச்சது, எல்லாமே அதை டாக்குமெண்ட் பண்ணும்போது ரொம்ப நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆகிட்டாங்க அந்த ஜேர்னியில். ஓகே. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இது என்ன பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, லேண்ட் இல்லை, பட் அஃப்கோர்ஸ் பால்கனி இருக்குது, எனக்கும் க்ரோ பண்ணணும்னு ஆசை இருக்குது, உங்களால் ஏதாவது இதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி க்யூரேட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து கோர்ஸஸ் பண்ணால் ஹாபி கோர்ஸ் மாதிரி போடுறாங்க. கார்டனிங் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஹாபிக்கு ஒரு 1 hour கோர்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு செடி வைக்கலாம், ஆனால் அது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அது செடி செத்து போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ நல்லா அது ஒரு இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த கார்டன்லேருந்து அவங்க காய்கறியை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடணும், அந்த மாதிரி அந்த லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக கோர்சஸ் க்ரியேட் பண்ணேன். நான் வந்து இந்த ஃபார்மிங் ஜர்னிக்குள்ளே போனப்போ ஒன்லி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, என்னோட மைண்ட் செட் எப்படி மாறுச்சுன்னா, ஸ்லோவாக ஃபுட்டை வந்து நான் ஓரளவுக்கு என்னோட செல்ஃப் சஸ்டெய்னிங்காக ஆகிட்டேன். நம்ம ஓரளவுக்கு சிலது தான் நம்மளால் வெளியில் வாங்கணும், மற்றதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம வாங்கிக்கிறோம். மற்றதெல்லாம் என் வீட்டுக்கு வர்றதில்ல ஐட்டம்ஸ்லாம் என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து வீட்டை துடைக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் க்ளீனிங், அந்த வெசல் க்ளீனிங், அது இதுன்னு வாங்கிட்டே இருக்கோம். லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் எல்லாமே வாங்குகிறோம். அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் வருது. நம்ம அதெல்லாமும் நம்ம வந்து ஏதோ ஒரு வழியாக நமக்குள்ளே போகுது இல்லையா. சாப்பாடு வழியாக இல்லைனாலும் நம்ம வந்து அந்த சொல்கிறாங்க அந்த ஃப்ளோர் கிளீனர்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க அந்த ஹார்ம்ஃபுல் ஃபியூம்ஸ்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணிப்போமா. இன்ஹேல் பண்ணி நம்மளோட சுவாச குழாய்க்குள்ள போகுது. அதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸோட எஃபெக்ட்னால நம்மளோட கட் பாக்டீரியாலாம் நிறைய எஃபெக்ட் ஆகுது, நம்மளோட இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுது. நிறைய விஷயம் ஆக்சுவலி உடம்புல ஸ்லோ பாய்சன். இதெல்லாம் ஐ மீன் டக்குன்னு இன்னைக்கு பண்ணோம், நாளைக்கு வந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும், ஓகே இதனால ப்ராப்ளம்னு. இதெல்லாம் ஸ்லோவாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய கெமிக்கல்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கெமிக்கல்ஸுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் டெய்லி. நம்ம வாலில் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்ஸிக் பெயிண்ட்டு, அதை இன்ஹேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளே காசு கொடுத்து வாங்கி அந்த கிளீனர்ஸில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பாத்திரத்தை தேய்க்கிறோம், அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது, நிறைய விஷயம். அதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நேச்சுரல் கிளீனர்ஸ் எப்படி மாறணும்னு சொல்லி நானே கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி அங்கங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணி பார்த்து வாட் எவர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும், எப்படி பண்ணுறீங்க, அது நாங்களும் கற்றுக்கணும். ஸோ நிறைய அந்த மாதிரி அவங்ககிட்டேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் வந்து எனக்கு சரி கோர்சஸ் க்ரியேட் பண்ணணும். நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்சஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தெர் ஆர் கோர்சஸ் ஆன் நேச்சுரல் கிளீனர்ஸோட கோர்ஸ் இருக்குது, ஆர்கானிக் வெஜிடபிள் கார்டனிங்க்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் சோப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஆச்சு. டெய்லி நம்ம 2 வாட்டி யூஸ் பண்ணுற சோப், நம்ம உடம்புல குளிக்கிறதுக்கோ ஃபேஸ் வாஷ்க்கோ இல்லை எதுக்கோ யூஸ் பண்ணுற சோப் நம்ம ஸ்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இது 2வது வாய் மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆர் மவுத். அது வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். எது போடுறோமோ க்ரீம், சோப் எதை போட்டாலும்
லிட்ரலி அந்த ஸ்கின்னை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற சோப்பில் எவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் பார்த்துட்டு, ஸோ அதனால் அந்த சோப் மேக்கிங் நானே வந்து ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மை ஓன் சோப்ஸ். வீட்லேயே சோப் 2008 இது வரைக்கும் நாங்கள் வெளியில் வாங்குறதே இல்லை சோப்பு. என்னெல்லாம் வந்து நீட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் என்ன மாதிரி இது கேட்குறாங்களோ அது நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஈஸியான்னு சொல்லிட்டு அந்த கோர்சஸ் பண்ணேன். நிறைய வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் லைவ் ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கோவிட் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு மாற்றியாச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். நீங்கள் வீட்டில் இருந்தபடி நிறைய பேர் வந்து யங் மதர்ஸ், என்னோட கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், நியூரோ சர்ஜன்ஸ், என்ஜினியர்ஸ், அந்த ப்ரொஃபைல் பார்த்தா எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு சென்னையில் ஒரு மூலையில் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கோம், பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்வீடனில் இருப்பாங்க. அவங்க இந்தியன்ஸ், பட் மேபி தேர் ஸ்டேயிங் தேர். எப்படியோ அந்த என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சு வந்துட்டு அவங்க நிறைய டாக்டர்ஸ் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை ஓவர் எக்ஸ்போஜர் ஆஃப் கெமிக்கல்ஸ்னால வந்து இப்போ நிறைய இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆன நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் அது நிறைய அதிகரிக்குது. ஸோ தெரியுது எங்களுக்கு அதோட எஃபெக்ட் எப்படின்னு தெரியுது. அப்படின்னு ஜென்ரலாக நம்ம ஒர்க் ஷாப் நடத்தும் போது அவங்க நம்மளோட ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை அவங்களே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணேன் டியூரிங் கோவிட். அப்போ தான் பண்ணேன் நான் ஆன் சஸ்டைனபிள் லிவிங். ஸோ அதில் நிறைய இந்த டாக்டர்ஸ் அந்த க்ரௌட்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட்னிங் டு நோ, யூனோ இட்ஸ் நாட் லைக் நம்ம ஏதோ பண்ணுறோன்றது இல்லை, மற்றவங்களும் அதை வந்து ஆக்சுவலி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் அதை உணர்றாங்கன்னும் போது கண்டிப்பாக திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரிய வருது. கோர்சஸ் எல்லாம் இப்போ வந்து ஃபுல்லாக ஆன்லைனாக இருக்குது. ஸோ தட் இன்னொன்று வந்து அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம கூப்பிட்டு இத்தனை மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னால் எல்லாராலையும் வர முடியல. சில பேருக்கு சில டைமிங் தான் ஒத்து வரும். யங் மதர்ஸ்னால் குழந்தைங்க வச்சுருக்கவங்களால கண்டிப்பாக அந்த டைம் எடுத்து வெளில வர முடியாது. ஸோ ஆன்லைன் கோர்ஸ்ன்றதுனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த கோர்சஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்த்து படிச்சுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுப்பேன். ஸோ தட் அவங்க அப்படியே நீங்கள் கோர்ஸ் வாங்கினீங்க, நீங்கள் உங்கள் வேலை பார்த்துட்டு போங்கன்னு இல்லாமல் உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் there is a group to support you. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ்க்கு மேலே ஆகிட்டதுக்கப்புறம் நான் கவுண்டே விட்டுட்டேன். கோர்சஸ்லாம் வாங்கி அதில் நிறைய கார்டனிங் பண்ணுறவங்களாம் கார்டன் ஃபோட்டோஸ்லாம் இன்னமும் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட கார்டன் இது பண்ணியிருக்கேன், இது வளருது, இது இன்னைக்கு இது ஹார்வெஸ்ட் பண்ணேன், அது ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. கெமிக்கல் கிளீனர்ஸ்லேருந்து நேச்சுரல் கிளீனர்ஸ்க்கு மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டுவாங்க, அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் சோப்ஸ்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆண்டர்ப்ரினர்ஸே ஆகிட்டாங்க, அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னி வந்து எனக்கு அந்த கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ரொம்ப இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். சூப்பர் மேம். ஸோ அதாவது வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளுக்கு திரும்பி இந்த விஷயம்லாம் கிடைக்கும்னு நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளை விட அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்மளை வந்து அவங்க அப்ளோஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்து நம்ம சில விஷயங்கள் எல்லாமே செய்வோம். சரி, நீங்கள் சொன்னது வந்து இந்த டிஐஒய் லைக் இந்த சோப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணுற அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், சில விஷயங்கள் அதை வச்சு நீங்கள் செய்வீங்களா மேம்? என்னோட ஃபார்மில் வளர்கிற கோகனட் ஆயில், அது நான் ஆயிலும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி கோகனட் ட்ரீஸ் இருக்குது, ஒரு 25-30 மரம் இருக்குது. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு நிறையவே ஒரு 25-30 லிட்டருக்கு தேங்காய் எண்ணெய் வரும். அந்த தேங்காய் எண்ணெய் வர ஆரம்பிச்சதுலேருந்து நான் அந்த எண்ணெயை சமைக்கிறது கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம யூஸ்வலாக நல்லெண்ணெய் தான் சமைப்போம் இல்லையா. தேங்காய் எண்ணெய் கேரளாவில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட கேரளா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, நிறைய கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க, ஏன்னா அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வெறும் தலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. அவங்க ஆக்சுவலி உள்ள சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க என்கிட்ட இருந்து வாங்குவாங்க தேங்காய் எண்ணெய். ஸோ அந்த மாதிரி கோகனட் ஆயில் வச்சு தான் நான் சோப்ஸ் பண்ணுறேன். ஓகே மேம். என்ன மாதிரி ஒர்க் ஷாப் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க? ஆர்கானிக் வெஜிடபிள் கார்டனிங் சொன்ன மாதிரி அந்த ஒர்க் ஷாப் இருக்கு. ஒரு கார்பரேட் ஆகட்டும் இல்லை ஒரு குரூப் ஆகட்டும், சில இடத்துல வந்து நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க இந்த கார்டனிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் ஒரு 100-200 பீப்புள், அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு இப்போல்லாம் வந்து நிறைய சஸ்டைனபிலிட்டியோட அவேர்னஸை கொண்டு வரணுன்றது கவர்மெண்ட்லேருந்தே ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஆல் கம்பெனிஸ் ஷுட் பி சஸ்டைனபிள்னு ஒரு ரூல் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்பரேட்ஸில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறேன், ஆன்லைனும் பண்ணுறேன், ஆஃப்லைனும் பண்ணுறேன். ஸோ சென்னையாக இருந்தால் அஃப்கோர்ஸ் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, நேரில் போயிட்டு பண்ணுறது. மற்ற சிட்டிஸ்லேருந்து வரவங்க அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் நிறையா பண்ணுறேன். கார்டனிங் ஒர்க் ஷாப் ஆகட்டும், நேச்சுரல் கிளீனர்ஸ் நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம இன்னைக்கு இப்போ சொன்னோம் இல்லையா, அதுவும் பண்ணுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த கார்ப்பரேட் குரூப்ஸ்க்கு இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸ் இல்லாமல் நான் வந்து ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் 2019 நான் வந்து 2 ஸ்கூல்ஸில் அசோசியேட் ஆகியிருக்கேன். சென்னை ஸ்கூல்ஸில் அவங்களோட கரிக்குலம்லேயே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து அவங்களோட 2 கிரேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க த்ரூ அவுட் த இயர். அவங்களோட கார்டன் ஸ்பேஸை ரெடி பண்ணுறதுலேருந்து, சாயிலை ரெடி பண்ணுறதுலேருந்து,
சீட்ஸை சோ பண்ணி ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு அதை சமைச்சும் கொடுப்பாங்க அந்த அவங்க ஸ்கூலில் ஐ மீன் குக்கிங் கிளாஸ்லேயோ இதுலையோ. ஸோ 2 சைக்கிள்ஸ் ஆக்சுவலி 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை டு அக்டோபர் ஒரு கிராப் சைக்கிள் நடக்கும். நடுவில் கொஞ்சம் மழை கிழாக இருக்கும் நமக்கு நம்மளோட சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த ஜான் டு ஏப்ரல் ஒரு சைக்கிள். ஸோ லிட்ரலி 2 சைக்கிள் ஆஃப் கிராப்ஸ் வந்து பசங்க பார்த்து அவங்களே அதை பார்த்து அனுபவிச்சு வளர்த்து கடைசியில் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி டாப்பியோக்கா அதாவது மரவள்ளி கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோ பசங்களுக்கு அதை வச்சு அவங்க ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது இந்த தலைமுறையில் இருக்கிற வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போவே அவங்களுக்கு இந்த நல்ல சாப்பாடை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. நெல் வந்து மரத்தில் வளருமா இல்லை எப்படி வளரும்னு கூட தெரியல. பால் எங்கேருந்து வரும் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். எங்கேருந்து கிடைக்குது நமக்கு எப்படி சோர்ஸ்னே தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே பேக்கெட்டாக அவங்க வந்து வீட்டில் வந்து தான் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த நேச்சரோட அந்த கனெக்ஷனே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டு இருக்கு. பெரியவங்க நமக்கே அந்த கனெக்ஷன் போகுது. அப்போ குழந்தைங்களுக்கு நம்மளாவது சின்ன வயசில் நம்ம நிறைய இயற்கையோட ஒரு கனெக்டடாக இருந்தோம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அந்த இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. இதனால நேச்சரோட அந்த கனெக்ஷன் இருந்தால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்ற விஷயம் வந்து இப்போ எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. அந்த மண்ணிலெல்லாம் விளையாடாதான் அந்த அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாமே நல்லது. எல்லா மைக்ரோவும் வந்து நமக்கு தீங்கு பண்ணுற மைக்ரோப்ஸ் கிடையாது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் குட் மைக்ரோப்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் வித் எர்த், அந்த சாயிலில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும், அந்த சன்லைட்டில் அவங்க நிற்கணும் கொஞ்ச நேரம், அந்த செடிகளை வளர்றதை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது அதில் இருக்க பெனிஃபிட் இருக்குது இல்லையா. அது வந்து வளர்த்து அதை சாப்பிட்றது மட்டும் இல்லை, அந்த சுற்றி நம்ம அந்த ஃபார்மிங் அந்த ஆக்டிவிட்டியே வந்து ரொம்ப ஹொலிஸ்டிக்கான ஒரு ஆக்டிவிட்டி. குழந்தைங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி வந்து எப்படி சீசனலான சாப்பாடு சாப்பிடணும். எங்கேயோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்த வாஷிங்டன் ஆப்பிள் சாப்பிட்றத விட நம்ம ஊரில் எங்கேயோ ஹிமாலயாஸ்லேயோ ஒரு ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வர ஆப்பிள் இஸ் பெட்டர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்படி வந்து சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு இந்த வயசில் இப்போ புரிஞ்சுதுன்னா அவங்க வளர்ந்து அவங்க பெருசாகும்போது அவங்க எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் அவங்க சாப்பாடு எவ்வளோ முக்கியம், அதை சாப்பாடை வந்து உருவாக்குறவங்க எவ்வளோ முக்கியம், ஃபார்மர்ஸ் எவ்வளோ முக்கியம். ஸோ அதனால பசங்களுக்கு அந்த ஃபார்மர்ஸோட கனெக்ஷனும் கொடுப்போம். நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க உங்கள் காய்கறியை வீட்டில் கேளுங்க அம்மா அப்பாவை. ஃபார்மர்ஸ் மார்க்கெட் விசிட் பண்ணுங்கள், எப்பயாவது முடிஞ்சதுன்னா லீவில் போனீங்கன்னா பாருங்கள், நிலத்தெல்லாம் போய் இங்கே பாருங்கள். அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் அவங்க அப்படியே அந்த மெசேஜ் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கடைசியில் இப்போ என்ன ஆகுதுன்னா நான் எந்த ஸ்கூல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்க ஃபேமிலிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸோடலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள் தாத்தா வந்து இப்படிலாம் பண்ணாராம் அந்த காலத்தில், அவங்க அந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இது பண்ணுறதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மாறலைன்னா கூட குழந்தைங்க சொல்கிறதுனால மாறிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சூப்பர் மேம். ஒரு எழுதின புக்கை பற்றி சொல்லுங்கள் மேம். ஐ திங்க் என்னோட ஃபார்மிங் ஜேர்னியோட ஃபுல்லாக அந்த கல்மினேஷன் ஆஃப் த ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு மெமோர்னால் நம்மளோட பர்சனல் பதிவு. அது என்னோட மைண்ட் செட் எங்கே எப்படி இருந்தது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருப்போம், 2 பேர் வேலைக்கு போவோம், பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க, வருவோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அப்படி இருந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி இதுலேருந்து நம்ம இப்படி வந்தோம்ன்றதுக்கான ஃபுல் பதிவும் அதில் இருக்கும். பேரண்டிங் பற்றி ஜேர்னி இருக்கும், ஹோல் லைஃப் ஸ்டோரி பேசிக்கலி. ஆனால் ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம் டீச்சிங்கில் இருந்தேன். அப்புறம் அதுலேருந்து எப்படி நான் ஆர்கானிக் ஃபார்மிங்கு ட்ரான்சிஷன் ஆச்சு, எப்படி வந்து என்ன மைண்ட் செட். இட்ஸ் நாட் லைக் ஒன் ஃபைன் டே நான் நினச்சேன் நான் இது பண்ணேன் இது முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசு அந்த நிலை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எதனால் நம்ம அதை நோக்கி போகணுன்றதுக்கான ஒரு ஜேர்னி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி எழுதியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஃபார்மிங்கில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் ஹேண்ட் புக் மாதிரி இருக்காது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இதை ஃபஸ்ட்டு பண்ண அது செகண்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் புக் கிடையாது. நாவல் மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி தானே படிப்போம். ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா சில கதாபாத்திரம் இருக்கும், அதை பற்றி படிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ நிறைய ஃபன் ஸ்டஃப்பும் இருக்கும், ரொம்ப ஹியூமரும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். ஆனால் அதில் வந்து நம்மளோட இந்த ஃபார்ம் பண்ணுற ஒரு வெறித்தனமான ஒரு இது வந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில். அதை நம்ம எப்படி அதை நான் அந்த ஃபாலோ பண்ணேன், அந்த பேஷன் வந்து எப்படி அதை வந்து நான் ஃபைனலாக வந்து ரியலைஸ் பண்ணேன்றதுக்கான. ஸோ என்னோட புக் வந்து பேர் வந்து ஃபார்மர் சூத்ரா. அது வந்து ஹவ் அ சிட்டி டுவெல்லர் மேட் ஹர் ஃபார்ம் ட்ரீம் அ ரியாலிட்டி. சிட்டியில் இருக்கிற ஒருத்தவங்க எப்படி அவங்களோட ஃபார்ம் ட்ரீமை ரியலைஸ் பண்ணாங்கன்றது தான் அது ஸ்டோரி. புக் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபரில் ரிலீஸ் ஆச்சு. இன்ஸ்டண்ட்டாக வித்தின் அ வீக் ஆக்சுவலி நெக்ஸ்ட் செகண்ட் டே தேர்ட் டேலே நல்லா இன்ஸ்டன்ட் பெஸ்ட் செல்லர் கேட்டகரியில் வந்துருச்சு. நம்பர் 1ல் இருந்தது. இப்போ 2-3 புக் அவார்ட்ஸ்க்கு வந்து லாங் லிஸ்ட் ஆயிருக்கு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கர்மவீர் சக்ரா அவார்ட் வாங்குறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி சொல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மெயில் வந்தப்போ நான் அதை நம்பவே இல்லை. மேபி ஏதோ தப்பாக ஏதோ அனுப்பிச்சிட்ருக்காங்க நம்மளுக்கு அப்படி தான் நினச்சேன். பிளாக் அஃப்கோர்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியாவில் அங்கங்கே போட்டுட்ருக்கோம். பட் அந்தளவுக்கு யாருக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு அப்படி நான் நினைக்கல. அவங்களுக்கு மெயில் பண்ணும்போது மேபி நீங்கள்
தப்பாக வந்து இது பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி தான் சொன்னேன். அப்புறம் அவங்க இல்லை, கிராஸ் ரூட் லெவலில் யாரெல்லாம் வந்து பர்சனல் சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு சொசைட்டி ஃபைனலாக எப்படி இருக்கணுன்றதுக்காக அவங்க எப்படி அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ, ஸோ பீயிங் த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு see in the வேர்ல்டு வந்து எனக்கு இப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த சேஞ்சை அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து போய் உலகத்தை சேஞ்ச் பண்ணதுக்கு நான் நினைக்கல, நான் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுறவங்கள தான் நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த அவார்டுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்பவே, பிகாஸ் இது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அது. கண்டிப்பாக. ஸோ அப்போது 2019 ரெகக்னைஸ் பண்ணாங்க, காட் சில்வர் மெடல். அப்போது அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் 2023 வந்து கோல்டு மெடல் கொடுத்தாங்க. சூப்பர். அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட ப்ராக்ரஸோ உங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி தில் கீப், அது ஒரு ஃபெலோஷிப் மாதிரி. ஸோ இந்த வருஷம் வந்து என்ன பிளாட்டினம் அவார்டுக்காக எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. சூப்பர் மேம், ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இப்போ இந்த வேஸ்ட்டு நம்ம வந்து ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணாததுனால நம்மளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச், இந்த பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அதை சொல்லியிருந்தீங்க, இதை பற்றி சொல்லுங்கள் மேம். கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து ரொம்ப பெரிய கவனிக்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு. நம்ம பார்க்குறோம் சேஞ்சஸ். ஆக்சுவலி நம்மளோட சென்னையிலே பார்த்துருப்பீங்க, நம்மளோட எப்படிலாம் ஐ மீன் என்வாயன்மெண்ட் ஒரு கிளைமேட் அதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நிறைய த்ரெட்ஸும் சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் பண்ணப்பட்டது தான் இது. இது வந்து நம்மளுக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு பிரச்சனை இது. ஓகேவா? இன்னொரு பக்கம் சொல்ல போனீங்கன்னா எல்லாருமே வந்து அதை பற்றி பேசும்போது அந்த ப்ராப்ளம் மிகைப்படுத்தி பெருசாக்கி நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் என்னெல்லாம் பாதிப்பு வரும். ஏன்னா இப்போவே பார்க்குறோம் டெல்லியோட ஏர் குவாலிட்டியை பற்றி நம்ம இப்போவே மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குழந்தைங்களை வெளில கூட அனுப்ப முடியல, அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு அனுப்ப முடியாது. ஸோ இட்ஸ் அ ரியாலிட்டி. அஃப்கோர்ஸ் அந்த ரியாலிட்டி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனு, அவ்வளோதான், வி ஆர் டூம்ட் அந்த மாதிரி இல்லாமல். ஏன்னா தெர் இஸ் அனதர் திங் கால்ட் ஈகோ எங்ஸைட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து எப்படின்னா ஒரு எங்ஸைட்டியே வருது. ஐயோ நம்மளோட உலகம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பயம். அதில் இருக்கிற பிரச்சனையை வந்து பயம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அது ஒரு ப்ராப்ளம்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால் அது சொல்யூஷன் பக்கம் போக முடியாது. ஸோ அதை நம்மளை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், பேரலைஸ் ஆகிடும் அந்த ஃபியர். அதில் யோசிக்காமல் அஃப்கோர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல் அண்ட் பெரிய இம்பேக்ட் அதனால் இருக்க போகுது. ஆனால் நம்ம ஆஸ் ஹியூமன்ஸ், நம்மலாம் வந்து ஹியூமன் ஸ்பிரிட் வந்து பயங்கர ரெசிலியன்ட் ஸ்பிரிட். நம்மளால் எதை யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் 20 இயர்ஸில் நடந்த அட்வான்ஸ்மெண்ட்டை யோசிச்சு பார்த்தா நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கி ஏஐயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி கூட எதுவுமே இல்லை ஆக்சுவலி, இன்டர்நெட்டோ இல்லை செல்ஃபோன்ஸோ, சச் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஸோ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும் போது நம்மளால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ். இப்போ அட்லீஸ்ட் அவேர்னஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளம் நம்மளால் தான் தெரிஞ்சாச்சு. அப்போது நம்மளால் சொல்யூஷன் பக்கம் நோக்கி தான் நம்ம போகணும். எல்லாருமே அதுதான் பண்ணணுமே தவிர யோசிச்சு பயந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு புண்ணியமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி திருப்பியும் அதுக்கே தான் வரேன். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்களுக்கு வந்து ஈகோ எங்ஸைட்டி, நம்ம வந்து என்னதான் அது கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க, இப்படி இருக்குது, புயல் வருது, அது வருது, சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, லேண்ட் எல்லாம் முழுகிடும்னு சொல்கிறாங்க, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண முடியும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குன்னா, நான் எப்படி நம்ம வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணுறேன், நான் டெய்லி வந்து பிளாஸ்டிக்கை கம்மியாக யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கே ஜீரோன்னு சொல்லலை, நம்மளால் முடிஞ்சதை. இப்போ என் பக்கத்து வீட்டில் பண்ணுறவங்கள அளவுக்கு என்னால் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஏதோ பண்ணலாம்ல. நான் ஒரு 10% பண்ணலாம், ஒரு 5% பண்ணலாம். ஸோ அந்த ஆக்ஷன் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் லுக்கிங் அட் சொல்யூஷன் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். ஆக்ஷனே எடுக்கலன்னா ஒரு யூஸும் இல்லை. இப்போ ஆக்ஷன் எப்போ எடுக்க முடியும்னா ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும், அப்புறம் அவேர்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு மனசில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சூப்பர் மேம், நீங்கள் சொன்னது கரெக்ட். லைக் நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆல்ரெடி நம்ம சென்னையில் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ எப்போலேருந்து மழை பெய்யணும், ஆனால் ஸ்டில் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேம். நார்மலாக இருக்கிற ஒரு ஜாபை நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு சொசைட்டியை மாற்றுறேன் அப்படின்லாம் இல்லை, எனக்கு அது இம்பேக்ட் ஆகி நான் என்னோடய ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் இறங்கி அதை வந்து ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு பேஜில் நீங்கள் போஸ்ட் போடும்போது அதை எல்லாருமே பார்த்து இம்பேக்ட் ஆகி, ஸோ இப்போ நீங்கள் அந்த கர்மவீர் சக்ர அவார்ட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு அவார்ட் நீங்கள் ரெகக்னைஸ் ஆகும்போது நார்மலாக எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். பெருசாக நீங்கள் எந்த விஷயமே செய்யவே வேணாம். ஆக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்ககிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க மேம். இதை தாண்டி இன்னும் வேறு என்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க மேம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஆப்டாக சொன்னீங்க. ஏன்னா அதை தான் சொல்ல வருவேன். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம இன்னொருத்தவங்க ஏன் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது ப்ரெஷஸான டைமை வந்து நம்ம பிளேம் அண்ட் வரியில் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தாலும் ஒரு 4 பேர் உட்காந்தோன்னா நம்ம அதை தான் இது சரியில்லை அது சரியில்லை, அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோமே தவிர அந்த டைமை வந்து ப்ரொடக்டிவாக நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுதான் நான் ஃபாலோ. ஆங்கர் ரொம்ப இருந்தது, ஏன் இந்த மாதிரி இருக்குது சொசைட்டி, ஏன் இப்படி, ஏன் யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படி இருந்ததை விட சரி என்னால் என்ன முடியும். ஸோ அது மாதிரி எல்லாராலையும் அவங்கவுங்க லெவலுக்கு தான் முடியும். எல்லாரும் ஈக்குவலாக 10% பண்ண முடியும்னு சொல்லவில்லை. ஒருத்தவங்களால 1% பண்ணலாம், ஒருத்தவங்க 80% பண்ண முடியலாம் இருக்கலாம். பட் பண்ணுங்க, உங்களால் உங்கள் கையில் இருக்கிறத மட்டும் பண்ணுங்க.
வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நான். அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அது பண்ணணும். கண்டிப்பா. அந்த 1% இருந்தாலும் நீங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் நான் கேட்டுக்கிறேன் நேயர்கள்கிட்ட. ஆனால் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் பண்ணும்போது லிட்டரலி நம்மள யாரோ ஒரு வியர்ட் பர்சன் மாதிரி பார்ப்பாங்க. என்ன நீ பெருசாக உலகத்தை மாற்றிருவியா, ஒரு துணி போய் எடுத்துன்னு போகிறதுனால நீ பெருசாக வந்து பிளாஸ்டிக்கே ஒழிச்சிடறதா நினைப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்டல் கேலி எல்லாம் லைட்டாக வரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு என்ன நம்ம சொசைட்டியில் வந்து மற்றவங்களாம் நம்மளை நல்லதாக பார்க்கணுன்ற மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூட் போனீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் எனக்கு எது ரைட்டுன்னு படுதோ சரின்னு படுதோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்துடும் உலகத்தில். கண்டிப்பாக வந்து நம்மளை ஒருத்தர் பாராட்டுறாங்கன்னா 4 பேர் வந்து அப்போஸாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க மேம். நம்ம செய்து அவங்களுக்கு பிடிக்காது. எங்கே இவன் பண்ணான்னா நம்மளும் நாளைக்கு பண்ணணுமோ, இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள டவுன் பண்ண பார்ப்பாங்க. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. அதுக்கெலாம் நம்ம காது கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம தானே ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசும்போதும் சரி அண்ட் உங்களை பற்றி படிக்கும் போதுமே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம கிடைக்கிற உணவுகள் நல்லா இருக்கா, ஸோ நம்மளே அதை இறங்கி செஞ்சா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தில் இறங்கியிருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பேசுனதில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எந்த ஒரு காய்கறிகளும் நீங்கள் வந்து விற்கிறதுக்கு நீங்கள் முற்படலை. அதாவது நீங்கள் அது ஒரு பிஸ்னஸாக ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கல. நான் ஏன் என்னோட காய்கறியில் விற்கணும் அப்படிங்கிறத விட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களே இந்த விஷயத்தை செய்யுங்க. நீங்களாக அதை செய்யும்போது அதில் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது. அதை நீங்களும் அனுபவிக்கணும்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அண்ட் ஒரு சாதாரணமாக ஒரு 9 to 5 ஜாப் தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் ஒரு பிஸ்னஸாக நிற்கிறேன். நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனால் என்னோட கரியர், அதாவது என்னோட டீச்சிங் அப்படிங்கிறது வந்து என்னோட பேஷன். நான் அதையும் விடாமல் எனக்கு என்ன வேணுமோ அதையும் நான் செஞ்சுட்டு வரும்போது அதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்ததுக்கு. என்னை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உங்க கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். என்னோட லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணதில் நேயர்கள் ப்ராபப்ளி இதை பார்த்து இதுலேருந்து கொஞ்சம் அவங்க இதுலேருந்து எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் இது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இதுவரை இயற்கையுடன் இயைந்து நிகழ்ச்சியில் நகர்ப்புற இயற்கை விவசாயி கல்பனா மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ. ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ.